أعوذ بالله الرجيم بسم الله الرحمن الرحيم باب ما جاء في نضح بول الغلام قبل أن يطعم. ஒரு ஆண் குழந்தை சிறுநீர் கழித்த அந்த இடத்திலே தண்ணீர் தெளிப்பது பற்றி வரக்கூடிய பாபு. ஒரு ஆண் குழந்தையை நம்ம தூக்கி வச்சிருக்கிறோம், அது பவுல் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணியை தெளிச்சு விடுறது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பாபு. அது எப்படிப்பட்ட குழந்தை? கபல ஐ எத்தாம, இன்னும் அந்த குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பிக்கலை, வெறும் பால் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சா? அப்போ அந்த திடமான உணவுகள் இருக்கே, அந்த உணவுகள்லாம் இன்னும் சாப்பிடல, சோறு பிஸ்கெட் அதெல்லாம் சாப்பிடல, வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி திட உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னால் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை உன் மேலே சிறுநீர் கழிச்சிருச்சுன்னா, அப்போ அந்த சிறுநீர் கழித்த இடத்துல தண்ணியை தெளிச்சு விட்டால் போதும் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா குதைபா அஹ்மத் பின் மனியா காலா ஹதஸ்னா சுஃபியான் பின் உயைனா அன் ஸுஹ்ரி அன் உபைதுல்லா பின் அப்துல்லா பின் உத்பா அன் உம்மி கைஸ் பின்த் முஹ்சன் காலத் தஹல்து பி இப்னின் லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு கைஸ் அவங்க சொல்கிறாங்க, எனக்குரிய மகனை, என்னுடைய மகனை நான் நபியிடத்திலே நான் கொண்டு சென்றேன். எப்படிப்பட்ட குழந்தை? லம் யகுலி தஆம, உணவை இன்னும் சாப்பிடாத குழந்தை. பாருங்கள், யாரும் பாருங்கள், உணவை இன்னும் திட உணவுகளை இன்னும் சாப்பிடாத எனக்குரிய குழந்தையை பால அலைஹி ரசூலுல்லாஹ் மீது கல்துபி எபினின் லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுலி தஆம, உணவை சாப்பிடாத என்னுடைய குழந்தையை நபி இடத்திலே கொண்டு சென்றேன். ஃபபால அலைஹி, நபியின் மீது அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. ஃபதஆ பிமாயின், ரசூலுல்லாஹ் தண்ணியை கொண்டு வர செய்தார்கள். ஃபரஷஹு அலைஹி, அந்த சிறுநீர் பட்ட இடத்த அந்த தண்ணி என்ன செய்கிறாங்க? தெளிச்சு விடுறாங்க. கசக்கி கழுவல, என்ன செய்கிறாங்க? தண்ணியை தெளிச்சு தான் விடுறாங்க. ஓகேவா? வஃபில் பாபியன் அடியின் ஆயிஷா வ ஸைனப் லுபாபா பின்துல் ஹாரிஸ் வஹி உம்முல் ஃபல் இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அபி சமஹ் அப்துல்லா இப்னு அம்ர் அபி லைலா இப்னு அப்பாஸ் கால அபு ஈசா அத்திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஹுவ கவுலு கைரு வாஹிதி மின் அஹ்லில் இல்மி மின் அஸ்ஹாபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபீன வ பஅதஹும் மிஸ்லு அஹ்மத் வ இஸ்ஹாக். இவங்க எல்லாருடைய கருத்தும் யுன் லஹு பவுலுல் குலாமி, ஆண் குழந்தையுடைய சிறுநீர் என்பது ஒரு இடத்துல பட்டுவிட்டால் தண்ணி தெளிக்கப்படும். வ யுக்ஸலு பவுலுல் ஜாரியத்தி, ஆனால் ஒரு பெண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டால் அது கழுவப்படும். வஹாதா, இந்த ரெண்டு சட்டமுமே மாலம் யத்தாமா, திட உணவுகளை உண்ணாத ஆண் குழந்தை, திட உணவுகளை உண்ணாத பெண் குழந்தை. திட உணவுகளை உண்ணாத ஆண் குழந்தையுடைய சிறுநீர் உடலில் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா தண்ணியை தெளிக்கணும். பெண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டுச்சுன்னா கழுவி விடணும். ஆனால் ஃபைதா தாய்மா, அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நல்ல உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த வயசுக்கு அந்த டைமுக்கு வந்துருச்சுன்னா, அப்போ அதனுடைய சிறுநீர் பட்டுச்சுன்னா ரெண்டையுமே கழுவணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. குசிலா ஜமியன், ஆண் குழந்தை திட உணவுகளை சாப்பிடுற ஆண் குழந்தை பெண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டால் அது அனைத்தும் என்ன செய்யப்படும்? கழுவப்படும். பாவு மாஜா ஃபி பவுலி மா யூக்கலு லஹ்முஹு, எதனுடைய கறி சாப்பிடப்படுமோ, எந்த பிராணிகளுடைய கறி சாப்பிடப்படுமோ, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம், அப்படிப்பட்ட அந்த பிராணிகளுடைய சிறுநீரை பற்றி வரக்கூடிய பாபு. ஓகேவா? حدثنا الحسن بن محمد الزعفراني حدثنا عفان بن مسلم حدثنا حماد بن سلمة حدثنا حميد وقتادة وثابت عن أنس أن الناس من உரைனா என்ற குலத்தை சார்ந்த சிலர் கதிமு அல் மதீனா, மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு ஃபஜ்தவௌஹா,
அந்த மதீனாவுடைய அந்த தட்பவெப்பநிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த கிளைமேட் என்ன செய்யலை, அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. ஃபஜ் தவௌஹா, ஜவ் என்றால் கிளைமேட்டு தானே. அப்போ அந்த கிளைமேட்டின் காரணமாக அந்த கிளைமேட் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, பாசகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா இந்த உரைனா கோட்டத்தார்களுடைய அந்த மக்களை அனுப்புகிறார்கள். ஃபி இபிலி சதகத்தி, அந்த நகரத்துடைய அவுட் பகுதியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதி, அங்கே இருக்கக்கூடிய சதக்காவுடைய ஒட்டகங்கள் கட்டி போட்டு இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்ரபு மின் அல்பானிஹா வ அபுவாலிஹா, அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் நீங்கள் பருகுங்கள், இந்த நோய் சரியாயிருன்றாங்க. ஏற்கனவே இந்த வார்த்தை இதுலேயே வந்திருக்குமே உசுல் ஷாஷியில் வந்திருக்கு. அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இஷ்ரபு மின் அல்பானிஹா வ அபுவாலிஹா, அதனுடைய சிறுநீரையும் அதனுடைய பாலையும் பருகுங்கள்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பருகி குணமாயிட்டாங்க. குணமான பிறகு ஒரு சேட்டையை பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ஃபகத்தலு ராஇய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய யார் கேட்டா, ரசூலுல்லாவுடைய அந்த மேய்ப்பாளர், அந்த ஒட்டகத்துடைய மேய்ப்பாளரை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வஸ்தாக்குல் இபுல, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இழுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, வர்த்தத்து அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டு அவர்கள் மதம் மாறியும் போய்விட்டார்கள், முர்த்தத்தாக போயிட்டாங்க. உரைநாண்டு அந்த பகுதியிலேருந்து வந்தாங்க. சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதே, இஸ்லாத்தை ஏற்றவங்களாச்சு, ரசூல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்தா அந்த ஆளை கொலை பண்ணிட்டு, அந்த மெய்ப்பாளனை கொலை பண்ணி ஒட்டகங்களை ஃபுல்லாக இழுத்து சென்று விட்டார்கள், மதம் மாறி விட்டார்கள். அப்போ என்னாச்சுன்னா, உத்திய பிஹிம் அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாட்ட அவங்க பிடித்து கொண்டு வரப்பட்டார்கள். அந்த உரைனா என்ற குலத்தை சார்ந்தவங்க கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஃபகதா ஐதியஹும் வ அர்ஜுலஹும் மின் ஹிலாஃபின், மாறுகை மாறுகால்னு சொல்லுவாங்க. அப்போனா கை காலை நல்லா உடச்சி போட்டுறதா? ஓ, அந்த மாதிரி. ஓஹோ, ஒரு சைடு ரைட்டு, ஒரு சைடு அதான் சொல்ல. ஹிலாஃப்னா என்னது, மாறு. அவருடைய கையும் காலையும் அதான் மாறுகை மாறுகால் செய்தார்கள். அது மட்டும் இல்லை, சமர அயுனகும், அவர்களுடைய கண்களை சூடிட்டார்கள். வ அல்காஹும் பில் ஹர்ரா, ஹர்ரா என்ற மதீனாவுடைய அவுட் சைட் பகுதி, புறநகர் பகுதியில் தூக்கி போட்டாங்க அவங்கள. ஏன்னா நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. ஒரு ராயி ரசூலுல்லாவுடைய இந்த மேய்ப்பாளரை கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சதக்காவுடைய ஒட்டகத்தை திருடிட்டு போயிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிட்டாங்க. அப்போ அதனால் மாறுகை மாறுகால் வாங்கி அவருடைய கண்ணு சூடிடப்பட்டு ஹர்ரான்ற பகுதியில் போட்டாங்க. கால அனசுலியல்லா சொல்கிறாங்க, ஃபகுன்து அரா அஹதஹும், அவர்களில் ஒருவரை நான் பார்க்கின்றவனாக இருந்தேன். யகுத்துல் அரல பி ஃபீஹி, சாகும் வரை நிலத்தை கடித்து கொண்டிருந்தார். வாயை வைத்து யகுதுன நக்கி கொண்டிருந்தார். பி ஃபீஹி, தன்னுடைய நாக்கை கொண்டு நிலத்தை நக்கி கொண்டிருப்பவராக பார்த்தேன். ஹத்தா மாத்து, மரணிக்கிற வரை. ஒரு உபமா கால ஹம்மாத் சொல்கிறாங்க, யகுதுமுல் அரல பி ஃபீஹி, தன்னுடைய வாயை கொண்டு மரணிக்கிற வரை பூமியை கடித்து கொண்டிருந்தார்னு சொல்கிறாங்க ஹம்மாத். அனசு என்ன சொல்கிறாங்க, யகுத்துன்றாங்க, இவங்க யகுதுமுன்றாங்க. அவர் நக்கிட்டு இருந்தார். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, மாறுகைப்பார்கள் வாங்கி கண்ணு சூடிடப்பட்டு தண்டனை. ஏன்னா அவ்வளோ பெரிய சேட்டையை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க சில பேர் இமாம்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகள், அதாவது இறைச்சி உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளுடைய சிறுநீர் என்பது அசுத்தம் கிடையாது.
அது ஆடையில் பட்டாலும் ஆடை அசுத்தமாகாதுன்னு ஒரு சட்டம் சொல்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் இஸ்ரபு மின் அல்பானிகா அபுவாலிகான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் இவர்களுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆனால் மற்ற சில இமாம்கள் இல்லைல்ல, சிறுநீர் என்பது அசுத்தம், அது பிராணிகளுடைய சிறுநீராக இருந்தாலும் அசுத்தம் தான். சிறுநீர் படுவது தூய்மையாக இருக்கும்படி சொல்லக்கூடிய ஹதீஸுகள், ஒரு மனிதனுடைய சிறுநீரே அது அசுத்தம், நம்ம ஏற்கனவே படுத்தோம் தஷ்தீது ஃபில் பவுலு. இந்த ஹதீஸுலாம் என்ன காட்டுதுன்னா, பவுல்னாலே அது அசுத்தம் தான். அதில் என்ன பிராணிகளுடைய சாப்பிட்ற பிராணியோடைய அது அசுத்தம் அப்படிலாம் கிடையாது. பவுலை பற்றி வரக்கூடிய எல்லா பொதுவான ஹதீஸ் அடிப்படையில் அது அசுத்தம்னு சொல்கிறாங்க. அசுத்தம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ பவுலை குடிக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, அந்த சிகிச்சைக்காக அந்த நேரத்தில் இதை தவிர வேறு சிகிச்சை இல்லை அப்படின்றதுனால அந்த நிர்பந்தமான நேரத்தில் இதுதான் இதுக்கு சிகிச்சையாக இருக்குன்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதே ஒழிய, அதுக்காக என்ன செய்யக்கூடாது, போயிட்டு பவுலை குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு இதுக்கு அந்த நேரத்தில் இது அல்லாமல் வேற ஒரு மருந்து இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தி இருப்பாங்க ஒழிய, அது பயன்படுத்தக்கூடிய சர்வசாதாரண குடிக்கலாம், எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்க ஒரு டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கலாம், என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒட்டகமாக இருந்தால் மாடும், அந்த மாட்டு மூத்திரம் குடித்தா புற்றுநோய் வராது என்னமோ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவங்க குடிக்கிறாங்கல்ல ஆர்எஸ்காரங்க, யூபி அவர் கூட குடிக்கிறாரு, அவெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது. அதில் என்னது ஹோமியமா, கோமியம் அப்படின்னு குடிச்சிடக்கூடாது. அனசு கால அபீசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வகது ருவிய மின் கைரி வஜஹி அன் அனஸின் வஹுவ கவுல் அக்ஸரு அஹ்லில் இல்மி காலு லா பாஸ பி பௌலி மா யுகலு லஹ்முஹு. அப்போ எந்த பிராணியின் இறைச்சி உண்ண தகுந்ததோ அதனுடைய சிறுநீர் என்பது ஒரு பிரச்சனைக்குரியது இல்லை, அது அசுத்தம் கிடையாதுன்னு அறிஞர்கள் பெரும்பாலும் சொல்கிறதாக இந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஹதஸ்னா ஃபல்லுபுன் சஹல் அல் ஆரஜ் அல் பக்தாதி ஹதஸ்னா யஹ்யபுன் கைலான் கால ஹதஸ்னா யசீதுபுன் ஜுரை ஹதஸ்னா சுலைமான தைவன் அனஸ்பின் மாலிக் கால இன்னமா சமலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயுனஹும். ரசூலுல்லாஹ் ஏன் அவங்க கண்ணை போய் என்ன செஞ்சாங்க, சூடிட்டாங்க. ஏன் அவ்வளோ ஒரு கொடூரமா அப்படின்னு கேட்டால், லே அன்னஹும் சமலு அயுனர் ருஆத், அந்த ஒட்டகத்துடைய மேய்ப்பாளர்களுடைய கண்களை இவங்க சூடிட்டாங்க. அப்போ கிசாஸ்ன்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே ஒழிய அவங்க வேணும்ட்டு அவங்கள இது பண்ணுன்றதுக்காக செய்யலை, அவங்க அப்படி தான் செஞ்சுருக்காங்க. அதனால் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. கால் அபியூசா ஹாதா ஹதீசுன் கரீமுல்லா நாலும் அஹதன் தக்கரவு கைர ஹாத ஷேக் அன் யசீத் இப்னு ஜுரை வஹுவ மானா கௌலிஹி. நம்ம குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறால ஒல் ஜுரூஹா கிசாசுன், காயங்களுக்கும் பழிவாங்கல் என்பது இருக்குதான். கொலைக்கு கொலை கிசாஸ் இருக்கிற மாதிரி காயங்களுக்கும் பழிவாங்கல் இருக்கிறதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த வசனத்தின் பொருள் தான், அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் தண்டிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணை சூடிட்டது என்ன, இவங்க கண்ணை சூடிட்டாங்க. அப்போ காயங்களுக்கு காயம் கிசாஸ், கிசாஸுடைய சட்டம் இன்றைக்கி இருக்குது. ஒரு 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 நர்ஸு ஒரு அம்மா ஏதோ ஒரு அரபு நாட்டில் இப்போ ஒன்று கொஞ்ச நாள் தூக்கு தண்டனை போட போகிறாங்க, மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. அந்த கத்தார் கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேரளாக்காரங்க, அங்கே போய் நர்ஸை வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அந்த 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 வீட்டோடைய ஓனர் ஏதோ ஒரு டார்ச்சல் கொடுத்துருப்பான் போல இருக்குது. இந்த அம்மா என்ன செஞ்சிச்சுன்னா விஷ ஊசி போட்டு கொன்றுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொலை அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ கொலைக்கு என்னென்னா அவங்க குடும்பத்தார்கள் பதில் இந்த அம்மாவை கொல்லணும், கிசாஸ். அப்படி அவங்க மன்னிச்சாங்கண்டா இத்தனை கோடின்ற ஒரு தொகை கொடுக்கணும். அந்த அந்த வழக்கு பல வருஷங்களாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுறாங்க. ஆனால் இப்போ மரண தண்டனை ஃபைனலாகி இன்னும் கொஞ்சம் நாளில் மரண தண்டனை விதிக்க போகிறாங்க. நம்ம நாட்டில் தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அது வாய்தா ஆயுள் தண்டனை இப்படி போய் என்ன செஞ்சிருது, அப்படி கடந்து போயிடுது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, மேட்ரு முடிச்சுருவாங்க. அப்போ ஒல் ஜுரூஹ கிசாசுன்ற அந்த ஆயத்தின் அர்த்தத்தின் அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் தண்டிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பாவு மாஜா ஃபில் உதுஇ மினர் ரீஹ், நாற்றவாயு பிரிந்தால் உது செய்ய வேண்டுமா என்பதை பற்றி வரக்கூடிய பாப். காற்று பிரிஞ்சிச்சுன்னா அப்படியே சம்சா வம்சா வருவாங்க. இப்போ எதுவும் ஒர்க் இருக்கா, எழுத சொல்லியிருக்காங்களா பாடம்? حدثنا قتيبة وحناد قال حدثنا وقيع عن شعبة عن سهيل بن أبي صالح عن أبي هريرة أن رسول الله عليه وسلم قال لا وضوء إلا من صوت أو من ريح. உது என்பது கிடையாது. ஒன்று அவன் காற்று பிரியும் போது சத்தம் வரணும், அப்போ தான் அவன் கன்ஃபர்மேஷனுக்கு வரணும், நமக்கு காற்று பிரிஞ்சிருச்சு எனவே உது செய்யணுன்ட்டு. அவு ரீஹின், அல்லது என்ன வரணும், காற்றுல ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல் வரணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் சொல்கிறாங்க. அப்போ சவுத் இருக்கணும் அல்லது ரீஹ் இருந்தால் தான் அவர் மேலே வாஜிபாகும். அது வரைக்கும் அவர் கன்ஃபர்மேஷனுக்கு வரக்கூடாது. அது வஸ்வசான்ற கணிப்பில் நீங்கள் கணிச்சிக்க வேண்டியதான். ஹாதா ஹதீஸுன் ஹசன் சஹீஹுன். ஹதத்னா குதைபா ஹதத்னா அப்துல் அசீஸ் இப்னு அஜீஸ் முஹம்மது அன் சுஹைல் இப்னு அபி சாலிஹ் அன் அபி ஹுரைரா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா கான அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலிலே இருந்தால், ஃபவஜத ரீஹன் பைன அல்யத்தைஹி, தன்னுடைய பின்தட்டு, அல்யத்துனா ஆசன வாயு, அதனுடைய பின்தட்டு வழியாக வாயு பிரிந்ததை போன்று தோன்றினால், ஃபலா யஹ்ருஜ், அவர் வெளியேற வேண்டாம், ஹத்தா யஸ்மஅ சௌத்தன், சத்தம் கேட்கிற வரை, அவு யஜித ரீஹன், கெட்ட ஸ்மெல் அடிக்கிற வரை அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேற வேண்டாம், ஒழு செய்யணும் அப்படின்ட்டு. அது வஸ்வசாவாக கூட இருக்கலாம். இந்த ரெண்டு இருந்தால் தான் நீ கன்ஃபர்மேஷனுக்கு வந்து போய் ஒழு செய்யணும். ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வஹுவ கவுலுல் உலமா, இதுதான் உலமாக்குடைய கவுல். என்ன உலமாக்குடைய கவுல்? அல்லா யஜீப அலைஹில் வுலூஉ இல்லா மின் ஹதஸின், ஹதஸின் மூலமாகவே தவிர ஒலு என்பது வாஜிபாகாது. ஒருத்தனுக்கு தொடக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் ஒலு வாஜிப். அப்படி அந்த தொடக்கு என்பதும் எஸ்மௌ சௌத்தன், சத்தம் கேட்க வேண்டும், அவ் எஜிது ரீஹன், அல்லது ஸ்மெல் அடிக்க வேண்டும், அப்படின்றது தான் உலமாக்குடைய கவுல். ஆனால் அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, இதா ஷக்க ஃபில் ஹதஸ், ஒருத்தருக்கு ஹதஸ் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படின்றதுல ஷக்கு ஏற்பட்டால், ஒளி முறிந்து விட்டதா என்பதில் ஷக்கு ஏற்பட்டால், ஃபஇன்னஹு லா யஜிபு அலைஹில் வுலூஉ, அவரின் மீது வுலூ செய்வது வாஜிபாகாது, ஹத்தா யஸ்தைகின இஸ்தீகானன், உறுதியாக அவர் உறுதியாக சொல்கின்ற வரை. எந்த அளவுக்கு உறுதி? ஐ யஹ்லிஃப அலைஹி, ஐ யஹ்லிஃப அலைஹினா என்ன அர்த்தம்? சத்தியமிட்டு சொல்கிற அளவுக்கு உறுதியாக அவர் அறியும் வரை. சத்தியமாக எனக்கு ஒழுங்கு முறிஞ்சிருச்சுங்க அப்படின்னு அவர் சத்தியம் செய்கிற அளவுக்கு அவருக்கு உறுதி வரணுமா? அப்போ தான் அவருக்கு ஒது வாஜிபு. ஷக்கில் இருந்தால் என்ன கிடையாது, ஒழு முறிஞ்சிச்சான்னு அவருக்கு சந்தேகம் இருந்தால் அப்போ வாஜிப் கிடையாது. சத்தியமிட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு உறுதி ஏற்பட்டாதான் அப்போ வாஜிபு அப்படின்னு அப்துல்லா முபாரக் சொல்கிறாங்க. கால மேலே சொல்கிறாங்க, இதா ஹரஜமின் குபுலில் மரா, ஒரு பெண்ணுடைய குபுல் முன்துவாரத்திலிருந்து, ஆணுக்கு தக்கருன்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு குபுல்னு சொல்கிறாங்க அரபியில். ஒரு பெண்ணுடைய முன்துவாரத்திலிருந்து ரீஹ் வெளியேறினால் வஜப அலைஹில் வுலூ, வுலூ வாஜிபாகும் அவளுக்கு. வஹுவ கவுலு ஷாஃபி வ இஸ்ஹாக். ஹதஸ்னா மஹ்மூத் இப்னு கைலான் ஹதஸ்னா அப்துர் ரஸாக் அக்பர்னா மாமர் அன் ஹம்மாம் இப்னு முனப்பிஹ் அன் அபி ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத்த அஹதிக்கும் இதா அஹதஸ ஹத்தா யதவல்லா. அல்லாஹு தஆலா உங்களில் ஒருவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதா அஹதஸ, அவருக்கு தொடக்கு ஏற்பட்டால், ஹதஸ் ஏற்பட்டால், ஹத்தா யதவல்ல, உலு செய்கிற வரை.
وعلي بن قال أبي إسحاق هذا حديث حسن صحيح وقال وفي الباب عبد الله بن زيد وعلي بن طلق وعائشة بن عباس بن مسعود وأبي سعيد. அடுத்து பாருங்க பாவு மாஜா ஃபில் வுதுஇ மினன் நௌம், தூக்கத்தின் காரணமாக ஒது செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஒலு செய்யணுமா, தூங்கி எந்திரிக்கிறாரு, ஒலு செய்யணுமா, என்ன என்ன அதனுடைய அமைப்பு என்ன? حدثنا إسماعيل بن موسى الكوفي وحناد ومحمد بن عبيد المحاربي المعنى واحد قال حدثنا عبد السلام بن حرب الملاي عن أبي خالد الدلائني عن قتادة عن أبي العالية عن ابن عباس. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. நாம வஹு சாஜிதுன், ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கிற நிலையிலே தூங்கினார்கள். எந்த அளவுக்கு தூங்கினாங்கன்னா ஹத்தா கத்த அவ் நஃபக, கொரட்டை வர்ற அளவுக்கு. கத்தனா கொரட்டை, நஃபகனா ஊது மூச்சு, அந்த இது வருதுல்ல அந்த அதான் கொரட்டை. கொரட்டை வருகிற அளவுக்கு சஜிதாவிலே என்ன செய்தார்கள்? தூங்கினார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை, இன்னக கது நிம்த, திட்டமா நீங்க தூங்குனீங்களா? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் வுதுஅ, நிச்சயமாக வுது என்பது லா யஜிபு, வாஜிபாகாது, இல்லா மன் நாம முல்தஜிஅன். என்ன அர்த்தம்? விலாப்புறத்தில் சாய்ந்து படுத்தி உறங்கியவருக்கே தவிர, ஒரு கழிச்சு படுக்கிறோமே அப்படி தூங்கினா தான். ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு கழிச்சு படுத்தா நமக்கு தூங்குற மாதிரி படுக்கிறோமே, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபஇன்னஹு இதா இல்தஜா, விலாப்புறத்தில் அவன் சாய்ந்து படுத்தால், இஸ்தரஹத் மஃபாசிலுஹு, அவனுடைய மூட்டுகள் தளர்கின்றன. மூட்டுகள் தளரும் போது காற்று பிரிவது அவனுக்கே தெரியாது. தூங்கி எழுந்திரிச்சா ஏன் ஒழு முறிஞ்சிரும், ஒழு செய்யணும் வாஜிப்னு ஏன் சொல்றோம்? அவன் அப்படி ஹான் அசந்து படுக்கும் போது அப்படி மூட்டுகள்லாம் தளர்ந்தது, காற்று பிரிஞ்சா அவனுக்கே தெரியாது. அப்ப அப்படி தூங்கினா தான் என்ன செய்யறது? ஒது வாஜிபு. ஓகேவா? இன்னல் ஒதுவ, நிச்சயமா ஒது என்பது லா யஜிபு, வாஜிபாகாது, இல்லா அலா மன்னாம முல்தஜிஅன், விலாப்புறத்திலே சாய்ந்து படுத்து உறங்கியவருக்கே தவிர. அப்படி ஏன் சாய்ந்து படுத்து உறங்கினா என்ன ஆயிரும்? விலாப்புறத்தில் இஸ்தரஹத் மஃபாசிலு, அவனுடைய மூட்டுகள் தளர்ந்து விடும். ஷரலுக்காயால வரும்னு நினைக்கிறேன். மஃபாசில் நவாக்குல் விழுந்துச்சா? ஷரலுக்காயில் இன்னும் வரல. அப்போ மூட்டுகள் தளர்ந்துருது. அப்போ முல்தஜியாக படுத்தா தான் அவனுக்கு என்ன ஆகும்? படுத்தூங்கியிருந்தா அவனுக்கு ஒது வாஜிபுன்னு சொல்கிறாங்க. قال أبو إسحاق وأبو خالد اسمه يزيد بن عبد الرحمن قال وفي الباب عائشة وابن مسعود أبي هريرة. حدثنا محمد بن بشار حدثنا يحيى بن سعيد عن شعبة عن قتادة عن أنس بن مالك رضي الله عنه قال كان أصحاب رسول الله صلى الله عليه وسلم ينامون ثم يقومون فيصلون ولا يتولون. ரசூலுல்லாஹ் தோழர்கள் எப்படி இருந்தாங்க? ஒழு செய்த பிறகு உறங்குவார்கள், பிறகு ஒழு செய்யாமலாயே எழுந்து தொழுகுவார்கள். கால அபு ஈஸா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். கால சமியத்து சாலிமுன் அப்துல்லா யகூல், சாலிமுன் அப்துல்லான்றவங்க சொல்வதை நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறாங்களா, நான் அப்துல்லா முபாரக் அவங்கள்ட்ட கேட்டேன், அம்மன் நாம காயிதன் முஅத்தமிதன், ஒருத்தர் உட்காந்து தூங்குறாரு, அவருடைய அவர் ஒலு செய்யணுமா? அவருடைய நிலை என்ன? முஅத்தமிதன்னா என்ன அர்த்தம்? முத்தஅம்மிதன்னால் தான் வேண்டும்னே. முஅத்தமிதன்னா அவர் என்ன செய்கிறாரு? ஸ்டெடியாக தான் தூங்குறாரு. உட்காந்து என்ன செய்கிறாரு? ஏதோ ஒன்றின் மீது அவர் ஊன்றுகோல் பிடித்துக்கான்னு தட்டை பின்ன கரெக்டாக வச்சு ஸ்டெடியாக தான் தூங்குறாரு. தூங்குவாங்க இல்லை, அப்படி தூங்குறாரு. தட்டை என்ன செய்யுது? பூமி மேலே வச்சு ஸ்டெடியாக உட்காந்து அப்படி தூங்குறாரு கெத்தா. ஃபகாலா ஒலு அலைஹி, அவருக்கு ஒலு என்பது என்ன கிடையாது, ஒலு செய்ய வேண்டியது இல்லை.
முஅத்தமிதன் மாற்றிக்கோ, முஅத்தமித். قال أبو عيسى وقد روى حديث ابن عباس سعيد بن أبي أروبة عن قتادة عن ابن عباس قوله ولم يذكر فيه أبا العالية ولم يرفعه. وَاِخْتَلَفَ الْعُلَمَاءُ فِي الْعُضُوءِ مِنَ النَّوْمِ. தூக்கத்தின் காரணமாக ஒது செய்வதை பற்றி உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஃபரா அக்ஸருஹும், அவர்கள் அதிகமானவர்கள் கருதுகிறார்கள், அல்லா யஜீப அலைஹில் ஒது, ஒது அவரின் மீது வாஜிபாகாது. எப்படி யாருக்கு? இதா நாம காயிதன், ஒருத்தர் உட்காந்து தூங்குறாரு, அவ் காயிமன் நின்று தூங்குறாரு, ஹத்தா யனாம முல்தஜியான், விலாப்புறத்தில் சாய்ந்து படுக்கிற வரை, அவர் உட்கார்ந்தாலும் சரி நின்று தூங்கினாலும் சரி அவர் மேலே என்ன கிடையாது. இது அதிகமான பேருடைய கருத்து. ஒபிஹி யகூலு சௌரி வ இப்னு முபாரக் வ அஹ்மத் கால பாதுகம். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இதான் நாம் அவர் தூங்கினால் ஹத்தா குலிப அலா அக்லிஹி, அவருடைய அறிவை மிகைத்து விடுகிறது. அது அவர் தூங்குற தூக்கம் என்ன செய்யுது? அவர் உட்காந்து தூங்கினா என்ன, நின்று தூங்கினா என்ன, படுத்து தூங்கினா என்ன, அவருடைய அக்கல் என்ன செஞ்சிருச்சு? அது தூக்கம் மிகச்சிருச்சு. உட்காந்து தூங்குறாரு, ஆனால் அப்படி அடித்து போட மாதிரி தூங்குறாரு, சுயநினைவே இல்லாமல் போயிட்டாரு, அப்படி தூங்குறாரு, ஆனால் உட்காந்து தூங்குறாரு. அப்போ அவர் மேலே வாஜபல் ஆயில் ஓதும். இங்கே வந்து நீ உட்காந்து படுத்து அதெல்லாம் கணக்கு வைக்காத, குலிபால அக்கலிஹியா அதான் கணக்குன்றாங்க இவங்க. யார்? இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இல்லைங்க, மன்னாம காயிதன், ஒருத்தர் உட்காந்து தூங்குறாரு, ஃபரா ருயன், ஒரு கனவே பார்த்துட்டார். என்ன அனசு? டக்குன்னு கனவே பார்த்துட்டார். சேலம் போகிற மாதிரி, கேரம் போர்டு விளையாடுற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? ஒரு கனவே பார்த்துட்டார். நல்லா உட்காரல, ஆனால் இந்த லீவு ஃபுல்லாக கேரம் போர்டு தான் விளையாண்டுருக்காப்புல. அது சொல்கிறேன், கேரம் போர்டு பிளேயர் ஆகலான்ட்டு. கேரம் போர்டு அவ்வளோ பிடிக்குமோ? அப்போ உட்காந்து தூங்குறாரு. ஃபரா ருயன், நல்லா கவனிங்க, கிதாப்பில் எங்கே இருக்குன்னு தெரியுதா? பத்தா முஸ்தாக் மல அவருடைய கிதாப் தியாகம் செஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு பார். தியாகி மாதிரி உட்காந்துருக்காரு பாரு, முகத்தை பாரு. இப்படி ஒரு தியாகி உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியுமா? முஸ்தாக் உங்கள் கிதாப் எங்க? உங்களுக்கு தியாகம் செஞ்சது, உங்களுக்கு தியாகம் செஞ்சு நீ தூங்கிட்டு இருக்க, இதுலையாவது நமக்கு நன்மை வரட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் கவனிக்கிற மாதிரி இல்லை, கித்தாவும் பார்க்கறதுக்கு இல்லை, சிந்தனையும் இங்கே இல்லை. மூணாறில் இருக்கா என்னன்னு தெரியல. வயசு வேறு கூடிக்கிட்டே இருக்குது, வேறு எங்கேயும் போயிருச்சாலும் பயமாக தான் இருக்குது. ஃபோன் வேறு அடிக்கடி வச்சுருக்காரா, கவனமாக தான் இருக்கணும். அப்படி எதுவும் இருக்கு. அப்போ மன்னாம காயிதன், உட்காந்து தூங்குறாரு. ஃபரா ருயா, கனவை பார்த்துட்டாரு. அவ் ஜாலத்து மக்காதுஹு, அவருடைய அந்த உட்காரக்கூடிய அந்த இடம் மக்காது என்ன ஆயிடுச்சு? அவருடைய பின்தட்டு தரையில் படாமல் நீங்கி விட்டது. அப்படின்டா எதுக்காக? நீ வசலின் நோமி, அந்த அந்த தூக்கத்துடைய அந்த இதில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கனவு பார்த்துட்டாரு ஆரம்பத்தில். அல்லது அவருடைய தட்டு என்ன செஞ்சிருச்சு? தரையில் இல்லாமல் நீங்கி விட்டால் அலைஹில் ஒது, அவரின் மீது ஒது வாஜிபு. ஓகேவா? அப்போ தூக்கத்தினால ஒது முடியுமான்றதை பற்றி உண்டான ஹதீஸுகள் அவ்வளோ அழகான தெளிவான ஹதீஸ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காற்று பிரிந்தால் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கும் ரசூலுல்லாஹ் அவ்வளோ அழகாக வழிகாட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? பவுல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தையினுடைய பவுல் எப்படி, அதனுடைய சட்டமும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிராணிகள், சாப்பிடக்கூடிய பிராணிகளுடைய பவுல் சம்பந்தப்பட்ட ஹாதீஸுகளும் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து பாவு மாஜா ஃபில் ஒலோயி மிம்மா கையரத்தின் நார், நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவதன் மூலமாக ஒழு செய்ய வேண்டும் என்பதை பற்றி வரக்கூடியது. என்னது? நெருப்பில் சமைக்கிறாங்க, கசால்னா சாப்பாடு, அதானே கறி. அப்போ நெருப்பால் சமைக்கப்பட்ட ஒரு பொருளை
சாப்பிட்டால் ஒது செய்ய வேண்டும் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. நம்ம ஏற்கனவே நம்ம உசூல் ஹதீஸில் இந்த பாடம் வந்துச்சு. ரெண்டு மக்பூலான ஹதீஸும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டா என்ன செய்வது அப்படின்றதுல ரெண்டு ஹதீஸையும் ஜம்மு செஞ்சு ரெண்டு ஹதீஸுக்கு அமல் செய்ய முடிஞ்சால் அமல் செஞ்சிடணும். ஜம்மு செய்ய முடியாவிட்டால் நாசிக் மன்சூகை பார்க்கணும். நாசிக் மன்சூகை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னும் போது 4 வழிமுறை சொன்னாங்க. ரசூல்லாவே நாசிக் மன்சூக் எது முன்னாடி வந்தது எது பின்னாடி வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் புதுசாக கேட்குறீங்க. ரெண்டாவது சஹாபாக்களுடைய கவுல் மூலியமா. மூணாவது வரலாற்றை கவனித்து எது முன்னாடி வந்த சட்டம் எது பின்னாடி நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம்னு தெரிஞ்சுக்கலாம். நாலாவது இஜ்மா, தலாலத்தில் இஜ்மா, அதில் வந்துச்சு. அவ பாருங்க, ஹதஸ்னா இப்னு அபி உமர் கால ஹதஸ்னா சுஃபியான் இப்னு உயைனா முஹம்மது இப்னு அம்ர் அன் அபி சலமா அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி அல் வுலூஉ மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பு தீண்டிய பொருளை சாப்பிட்ட பிறகு ஒது செய்ய வேண்டும். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, வலவு மின் சௌரி அகிதின், அது பாலாடை கட்டியாக இருந்தாலும் சரி, பாலாடை கட்டியாக இருந்தாலும் சரி, அதுவும் நெருப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அதை சாப்பிட்டா கூட என்ன செய்யணும்? ஒலு செய்யணும். ஓகேவா? கால லஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேட்டாங்க, யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவே, அனத்தவல்லஹு மினத் துஹன், என்னப்பா இது சமைக்கப்பட்ட எல்லா பொருளையும் சாப்பிட்டாலும் ஒழு செய்யணுன்றீங்களே, அப்போ துஹுனு நெய், ஒருத்தர் நெய் சாப்பிட்றான், துஹுன்னா நெய்யா எண்ணெயா? எண்ணெய் சமன்னா தான் நெய். துஹுன்னா என்னது? ஒருத்தர் எண்ணெய் குடிக்கிறான், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய், அதை குடித்தாலும் ஒழு செய்யணுமா? நத்தவல்லோ மினல் ஹமீம், ஹமீம்னா வெந்நீர், சுடுதண்ணி குடிக்கிறான் ஒரு கிளாஸு, சுடுதண்ணி குடிச்சுட்டோம், அப்போ ஒழு செய்யணுமா? கேள்வி வருதில்ல. சமைக்கப்பட்டு நெருப்பால் சமைக்கப்பட்ட எல்லாம் சாப்பிட்டாலும் ஒழு செய்யணும்டா, அப்போ சுடுதண்ணி எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா கூட ஒழு செய்யணுமான்னு கேட்குறாங்க இப்னு அப்பாஸ் அபு ஹுரைரா. இப்போ கால அபு ஹுரைரா சொல்கிறாங்க, யா இப்னு அஹி, என்னுடைய சகோதரருடைய மகனே, இதா சமயத்த ஹதீசன் அன் ரசூலில்லா, ரசூல்லாட்டிருந்து ஒரு ஹதீஸை கேட்டால் ஃபலா தல்ரிபுலகும் மசலன், இப்படி என்ன செய்யாதீங்க, வேற வேற சொல்லி இப்படி கேட்காதீங்க, கேட்டதை வச்சு அமல் செஞ்சுட்டு போங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஒன்று செவியேற்றால் அதை என்ன செய்யாதீங்க, அது என்ன கேட்டப்போ அதைப்படி அமல் செய்யுங்க. எண்ணெய் குடித்தா ஒழு செய்யணுமா, தண்ணி குடித்தா சுடு தண்ணி குடித்தா ஒழு செய்யணுமான்னு இப்படிலாம் என்ன செய்யாதீங்க, மேற்கோள் காட்டி கேட்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. கால ஒஃபில் பாபியன் உம்மு ஹபீபா உம்மு சலமா வ ஸைத் இப்னு சாபித் வ அபி தல்ஹா வ அபி அய்யூப் வ அபி மூசா கால அபு ஈசா வ கத் ரஅ பஅலு அஹ்லில் இல்மி, சில இல்முடைய இமாம்கள் அல் வுலூ மிம்மா கய்யரத்தின்னார், நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டா ஒலு செய்யணும்னு சொல்கிறாங்க. அக்ஸர அஹ்லுல் இல்மி, ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னண்டா, சஹாபாக்கள் தாபியன்கள் அவளுக்கு பிறகு அலா தர்கில் உலோய் மிம்மா கய்யரத்தின்னார், ஒலு செய்ய தேவையில்லைன்ற கருத்தில் தான் இருக்காங்க. ஒலு செய்வதை விட்டு விடுவது, ஒலு செய்வதை ஆரம்பத்தில் ரசூல்லா ஆரம்ப காலகட்டத்தில் ஒலு செய்யணுன்ற சட்டம் இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் ரசூலுல்லா ஒலு செய்ய தேவையில்லைன்னு ஆக்கிட்டாங்க. அப்போ சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இந்த ஹதீஸ் என்னது? மன்சூக், மாற்றப்பட்டது. சரி, இப்போ பாருங்கள், அடுத்த பாபு பாருங்கள், அதுக்கு மாற்றமாக இருக்குது. பாவு மா ஜா ஃபி தர்கில் உலோய் மிம்மா கய்யரத்தினார், நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவதனால் ஒலு செய்வதை விட்டு விடுவதை பற்றி வரக்கூடிய பாபு. ஒலு செய்ய தேவையில்லை. ஹதஸ்னா இப்னு அபி உமர் ஹதஸ்னா சுஃபியான் இப்னு உயைனா கால ஹதஸ்னா அப்துல்லா இப்னு முஹம்மத் இப்னு அகீல் சமியா ஜாபிரன் கால சுஃபியான் ஹதஸ்னா முஹம்மது இப்னு முன்கதிர் அன் ஜாபிர் கால ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா வெளியேறினார்கள். வ அன மஅஹு, ரசூலுல்லாவோட நான் இருந்தேன். ஃபதஹல அலா இம்ரஅத்து மினல் அன்சார், அன்சாரி பெண் ஒருத்தவங்கள்ட்ட ரசூலுல்லா போனாங்க அவங்க வீட்டுட்ட.
அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா தபஹத்துலஹு ஷாத்தன், ஒரு ஆடு அறுத்து கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஃபாக்கல சாப்பிட்டாங்க. ஃபஅததுஹு பிகினாஇன் மின் ருத்தபின் பேரிச்சம்பழம், கினான்னா கொலை, ஒரு பேரிச்சம்பழ கொலையை கொண்டு வந்து தர்றாங்க. ஆடு அறுத்து ஆட்டுக்கறி பேரிச்சம்பழ கொலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபஅகல மின்ஹு, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. சும்மத்த வல்லாஹு வஸல்லா, பிறகு ஒலு செஞ்சாங்க, தொழுதாங்க. பிறகு சும்ம இன்சரஃப, பிறகு மீண்டும் சென்றார்கள். அந்த பெண் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஃபஅததுஹு பி உலாலத்தின் மின் உலாலத்தி ஷாத், அந்த ஆட்டுடைய ஒரு பகுதியை மீண்டும் என்ன செய்கிறாங்க, பேலன்ஸ் இருக்கிற கறியை கொண்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. பேலன்ஸ் உள்ள கறியை கொண்டு வந்தோடனே ஃபஅகல, ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. சும்ம சல்லல் அசர, பிறகு அசரை தொழுகிறாங்க. வலம் யத்தவல்ல, ஒலு செய்யவில்லை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் கறியை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஒலு செஞ்சாங்க. பிறகு சாப்பிட்டுட்டு என்ன செய்யலை, ஒலு செய்யலை. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன காட்டுது, ஒலு செய்கிறது கட்டாயன்றது கிடையாதுன்றதை காட்டுது. வஃபில் பாபியன் அபி பக்ர் சித்திக் வ இப்னு அப்பாஸ் வ அபி ஹுரைரா வ இப்னு மஸ்ஊத் வ அபி ராஃபி வ உம்முல் ஹக்கம் வ அம்ர் இப்னு உமை வ உம்மு ஆமிர் வ சுவைத் இப்னு நுஅமான் வ உம்மி சலமா. அப்படியே போய்கிட்டே இருக்கு. கீழே பாருங்க, கால அபு ஈசா வல் அமலு அலா ஹாதா இந்த அக்ஸரி அஹ்லில் இல்மி இருக்கா மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபீன வ மன் பஅதஹும், சஹாபாக்கள் தாபீன்கள் அவர்களுக்கு பிறகு வந்த அதிகமான கல்வியுடையவர்களிடத்திலே எந்த ஹதீஸின் படி தான் அமல் இருந்துச்சு, ஒலு செய்ய வேணாம் அப்படின்ட்டு தான். யார் யார், சுஃபியானு சௌரி ஓ இப்னுல் முபாரக் ஓ ஷாஃபி ஓ அஹமத் ஒ இசாக், இவங்க எல்லாருமே என்ன கருதுனாங்கன்னா, ரவு தர்குல் உலோய் மிம்மா மஸ்ஸத்தின்னார், நெருப்பு தொட்ட பொருளை சாப்பிடுவதனால் ஒலு செய்வது தேவையில்லை, விட்டுவிட வேண்டும். ஏன் தெரியுமா, ஜாபிர் ரலியல்லாஹு இப்படி சொன்னாங்க, நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஆஹிருல் அம்ரைனி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்குல் உலூஇ மிம்மா மஸ்ஸத்தின்னார். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை ரெண்டு விதமாகவும் இருந்துச்சு. ஆரம்ப கால கட்டளை ஒலு செய்யணும்னு இருந்துச்சு, இன்னொரு கட்டளை ஒலு செய்யறது விடுவதுன்னு இருந்துச்சு. இந்த ரெண்டுல கடைசி எதுவாக இருந்தது, ஆஹிரு அம்ரைனின்னு என்ன அர்த்தம், இந்த ரெண்டு கட்டளைகளிலே கடைசி கட்டளையாக எது இருந்தது, தர்குல் உலூஇ மிம்மா மஸ்ஸத்தின்னார், ஒலு செய்வதை விட்டு விடுவது. வக அன்ன ஹாதல் ஹதீஸ் நாசிகுன் லில் ஹதீஸில் அவ்வல், இந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸுக்கு நாசிஹ், அது மன்சூஹ். அப்போ அல் உலூ மிம்மா மஸ்ஸத்தின்னார்ன்றது மன்சூஹ், தர்குல் உலூ மிம்மா மஸ்ஸத்தின்னார்ன்றது நாசிஹ். இப்போ நாசிஹ் மன்சூஹ் தெரிஞ்சா மா ஜா ஃபில் உலூஇ மின் லுஹூமில் இப்லி, என்ன தூங்குறானா, இபுல்னா என்னது, ஒட்டகம், ஒட்டக கரியை சாப்பிடுவதனால் ஒலு செய்ய வேண்டும் என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா அபு முஆவியா அல் அமஷ் அன் அப்துல்லா அர் ராசி அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா அன் பர்ரா இப்னு ஆசிப் கால சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, அனில் உலூஇ மின் லுஹூமில் இப்லி, ஒட்டகத்தின் கரியை சாப்பிடுவதனால் ஒலு செய்வதை பற்றி கேட்கப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவல்லாஹு மின்ஹா, அதன் மூலமாக அதன் காரணமாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒலு செய்யுங்கள். வசுஇல அன் உலூஇ மின் லுஹூமில் கனம், ஆடு சாப்பிடுவது, கனம்னா ஆடு, ஆடுடைய கறி சாப்பிடுவதனால ஒலு செய்யணுமா, லா தத்தவல்லாஹு மின்ஹா, அதுக்காக நீங்கள் ஒலு செய்யாதீங்க. அப்போ இந்த ஹதீஸில் இப்ளுக்கு ஏன் சொன்னாங்கன்னா, அந்த ஒட்டகத்துடைய கறி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கொழுப்பாக இருக்குமா, அதனால் வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த இடத்துல ஒலு என்ற வார்த்தைக்கு வாயை கையும் வாயையும் கைகளையும் வாயை கொப்பளிப்பதுன்ற அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது இந்த ஒட்டகத்துடைய விஷயத்தில் சொல்லப்பட்டது பழைய சட்டம். என்னது ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள ஹதீஸ் இது மன்சூக் ஆயிருச்சு, பின்னாடி வந்தது நாசிகு. மன்சூகில் கட்டுப்பட்டது தான் இந்த இபுலுடைய ஹதீஸ்னு சொல்கிறாங்க. ஓ கவுலு அடுத்து பாருங்க, அதில் நிறைய ராவியை பற்றியே வருது. ஓ கவுலு அஹ்மத் ஓ இஸ்ஹாக் ஒகது ருவி அன் பாலு அஹ்லில் இல்மி மினத் தாபியின் ஓ கைரிஹிம் அன்னஹும் லம் யரவுல் ஒலுஅ மின் லொஹுமில் இபுலி. ஒட்டக கறியை சாப்பிட்றதுனால ஒலு செய்யணும்னு யாரும் கருதலை. இதுதான் சுஃபியானு சௌரி ஓ அஹ்லுல் கூஃபாக்காரங்கன்னா யாரை குறிக்குது? அபு ஹனீஃபா இமாமை குறிக்குது. அவங்க மதுஹபை சார்ந்தவரில் கூஃபாக்காரங்கன்னு குறிக்குது. அடுத்த பாபு பாருங்க, மனசு கவனி. அல் ஒலு மின் மஸ்ஜித் தக்கர். தூங்காத தக்கரை தொடுவதின் காரணமாக ஒது செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஒது செய்யணுமா? ஒருவன் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் ஒது செய்யணுமா?